ஹலோ வீவர்ஸ். அண்டார்டிகா உலகத்திலே மிகப்பெரிய குளிர் பாலைவனம்னு சொல்லலாம். இதோட அமைவிடம் எங்கே இருக்குது? இந்த அண்டார்டிகாவை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது? இங்கே ஏன் மனிதர்களால் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது? இதோட காலநிலை என்ன? இதோட பரப்பளவு என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி அண்டார்டிகா வாங்க பார்க்கலாம். இந்த அண்டார்டிகாவை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1773 வருஷம் ஜேம்ஸ் குக் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த அண்டார்டிகாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அண்டார்டிகாவோட வட்டத்தில் கடந்து பனிப்பாறைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு இவர் போயிருக்காரு. ஆனால் இவரால் நிலப்பகுதியை ரீச் பண்ண முடியல. சில வருடங்களுக்கு பிறகு ஃபேஃபியன் வான் இவர் வந்து ரஷ்ய கடற்படையாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கண்டம் இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. தென் துருவத்தை யார் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேயை சேர்ந்த ஆய்வாளர் ரோல்ட் அமன்சன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1911 வருஷம் தென் துருவத்தை முதலாக கண்டுபிடிச்சிருக்காரு. உலகத்திலே 7வது கண்டமாக இந்த கண்டம் பார்க்கப்படுது. பூமியோட தென் துருவத்தில் இந்த கண்டம் அமைஞ்சிட்ருக்கு. இதோட அமைவிடம் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட தென்முனையில் தான் இது அமைஞ்சிட்ருக்கு. பூமியிலே ரொம்ப குளிர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூமியில் தென் துருவத்தில் அமைஞ்சிருக்கிறதால சூரியனோட வெப்பம் வந்து மிக குறைந்த அளவே இங்கே வந்து ரீச் ஆகிறதால இந்த கண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கு. வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் சூரியனோட வெளிச்சமே இந்த கண்டத்தில் படாது. அந்த அளவுக்கு அதே போல் இங்கே மழைப்பொழிவும் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லிமீட்டர் அளவு பெறக்கூடிய ஒரு பனிக்கட்டி பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நிரந்தர மக்கள் குடியிருப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டத்தில் கிடையாது. அதனால் இங்கே உலக நாடுகளோட ஆய்வுக்கூடங்கள் மட்டுமே இந்த கண்டத்தில் இருக்குது. காலநிலை அண்டார்டிகாவோட வெப்பநிலையானது குறைஞ்சபட்சம் -80°C முதல் -90°C வரை இருக்கும். அதிகபட்சமாக 5°C -15°C வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவோட கடந்த 1000 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தற்போது பனிக்கட்டிகளாக வந்து ரொம்ப வேகமாக கரைஞ்சி வரதாகவும் ஆஸ்திரேலியா, பிரிட்டனை சேர்ந்த ஆராய்ச்சி குழுக்கள் சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகாவில் கடந்த 600 ஆண்டுகளில் வெப்பத்தோட அளவு 1.6°C அளவு உயர்ந்திருக்கிறதாகவும் 50 ஆண்டுகள்லேயே வெப்ப அளவு ரொம்ப அதிகரிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவில் மனிதர்கள் வந்து அண்டார்டிகாவில் வாழ சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருஷத்தில் 1000 5000 பேர் வந்து இங்கே அமைஞ்சிட்ருக்க ஆய்வகங்களில் வந்து ஆராய்ச்சிக்காக வந்து போயிருக்காங்க. இந்தியா கூட தட்சின் கங்கோத்ரி என்ற மைத்ரி என 2 ஆய்வகங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஏன் இங்கே வாழ முடியாத சூழ்நிலை அப்படின்னா இங்கே கடுமையான காலநிலை மற்றும் இருள் 6 மாதம் வரைக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமே படாமல் இருக்கிறதால குளிர்காலத்தில் இதோட உட்பகுதியில் பல மாதங்களுக்கு முழு இருள் நிலவோடு தான் நம்ம வாழ வேண்டிய சூழல் இருக்கும். கடுமையான பனிப்புயல் காரணமாக இங்கே வாழ தகுதியற்றதாக இந்த இடம் மாறுது. அணுக முடியாத நிலப்பரப்பு. அது மட்டும் இல்லாமல் கண்டத்தில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான தடிமனாக பனிப்படலம் மூடப்பட்டிருக்கிறதால இங்கே வந்து கட்டமைப்புகள் உருவாக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற கண்டமாக இருக்கிறதால இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனை பெருசாக இங்கே வைக்க முடியாது. குளிர்காலத்தில் இந்த கண்டம் வந்து முற்றிலுமே துண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர்கள் இங்கே வாழணும்னா விவசாயத்துக்கான மண்ணோ இல்லை மரமோ உள்ளூர் வாழ்வதற்கான தேவையான இயற்கை வளங்கள் இல்லாதால இங்கே உயிர் வாழ்வது வந்து சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகள் அண்டார்டிகாவில் மனிதர்களால் மட்டும்தான் வாழ முடியாது. சில விலங்கினங்கள் மற்றும் பறவை இனங்கள்லாம் இங்கே வாழுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்குயின்கள், சீல்கள், திமிங்கலங்கள், பறவைகள் எல்லாமே இங்கே வாழுது. இதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலநிலைக்கு ஏற்றாற் போல் இருக்கிறதால அவைகளால் இங்கே வாழ முடியுது. பனிக்கரடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் பகுதியில் தான் இருக்குது, அண்டார்டிகாவில் இல்லை. இங்கே கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் காரணத்தால் நில பாலூட்டிகளோ இல்லை ஊர்வனவோ இந்த இடத்துல இல்லை. வெறும் சில பென்குயின்கள் மட்டும்தான் இங்கே அதிகமாக காணப்படுதா சொல்லப்படுது. பரப்பளவு இந்த அண்டார்டிகாவில் சுமார் 14 மில்லியன் சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கியிருக்கு. இது 5வது பெரிய கண்டமாக பார்க்கப்படுது. இதில் வந்து ஏறக்குறைய அமெரிக்கா, மெக்சிகோ அந்த நாடுகளோட மொத்த பரப்பளவுக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கடல் மட்டத்திலேருந்து 2200 மீட்டர் வந்து அதாவது சராசரியாக 7200 அடி வந்து உயரத்தில் இருக்கிறதால பூமியோட மிக உயரமான கண்டம்னு சொல்லப்படுது. அண்டார்டிகாவில் சில மர்மங்களும் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா வெட்டல் கடல் பனி, ஏரி, ஆறு, வறண்ட பள்ளத்தாக்குகளோ ரத்த நீர்வீழ்ச்சிகளோ இங்கே மறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செயல்படும் எரிமலை பண்டைய புதைப்படிவங்களும் இங்கே அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. நம்மளோட செயற்கைக்கோள் மூலமாக பார்த்தோம்னா இதோட அமைப்பு ரொம்ப முரண்பாடாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விண்கலோட பெருங்கூட்டம்
இந்த அண்டார்டிகாவில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா 2022ஆம் ஆண்டில் 45,000 விண்கற்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியிலே அதிக காற்று வீசக்கூடிய இடம்னா அது அண்டார்டிகா சொல்லலாம். ஏன்னா இது மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இடத்துல காற்று அதிகமாக வீசுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.